ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். டெல்லியில தெருக்கள் ஒரே அமைதியா இருக்குது. தெருவே வெறிச்சோடு இருக்கு. அந்த இடத்துல ஒரு ஆள் நடமாட்டம் எதுவுமே இல்லாம இருக்கு. அந்த இடத்துல ஒரு நபர் தன்னுடைய காரோட நின்னுட்டு இருக்காரு. அந்த நபர் பேர் ராஜு. தன்னுடைய கார்ல பெட்ரோல் இல்லாத காரணத்தால காரை விட்டு வெளில வந்து கோபமா நிக்கிறார். பெட்ரோல் போட மறந்துட்டோமேன்னு சொல்லிட்டு ஒரு தன் மேல உள்ள கோபத்தோட நின்னுட்டு இருக்காரு. டாக்ஸி ஏதாவது வருமானம் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அந்த நேரம் மணி 2 ஆகுது. சுத்தி பத்திலும் பார்த்தா எந்த ஒரு காரும் எந்த ஒரு ஆள் நடமாட்டம் எதுவுமே இல்லாம இருக்கு. ராஜுக்கு என்ன செய்யறதுனே புரியாம மிகவும் யோசனை இருக்காரு. ஐயோ, நம்ம பெட்ரோல் இல்லாத கவனிக்காம வந்துட்டுமே, நம்ம கவனத்தால எவ்வளவு பெரிய இதுவா இருக்கு, என்னோட போனும் சார்ஜ் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு யோசனை இருக்காரு. ஒரு ஓரமா நின்னுட்டே இருக்காரு. அப்ப அந்த பக்கமா வந்த ஒரு ஆட்டோ டிரைவர் ராஜுவை பார்த்து, ஐயா உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப ஆமா, எனக்கு ஒரு உதவி வேணும். என்னங்க ஐயா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. கார் ஏதாவது பழுதாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. கார் பழுதெல்லாம் ஆகல, கார்ல பெட்ரோல் இல்ல, அந்த காரணத்தால தான் போக முடியாம இருக்கேன் அப்படின்றாரு. சரிங்க ஐயா, என்னோட வண்டியில கொஞ்சம் பெட்ரோல் இருக்கு, நான் எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்றாரு. ஆட்டோ டிரைவர் பேர் ராமு. ராமு என்ன பண்றாரு, தன்னோட ஆட்டோல இருந்து கொஞ்சம் பெட்ரோல் எடுத்து வந்து ராஜு கிட்ட கொடுக்கறாரு. ராஜுவும் மிகவும் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறாரு. அந்த பெட்ரோல கார்ல எடுத்து வந்து ஊத்துறாரு ராமு. ராமு ஊத்திட்டு, ஐயா இது போதுங்களா, என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்தது, அவசரத்துக்காக நான் எப்பவுமே வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ராஜு வந்து ரொம்ப நன்றிங்க, எனக்கு இது போதுமானது, நான் பெட்ரோல் பங்க் வரைக்கும் போறதுக்கு இது ரொம்ப போதுமானது அப்படின்னு. நான் உங்களுக்கு ஏதாவது தரட்டுமா, என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. ஐயா மனிதருக்குள்ள நான் ஒரு உதவி செஞ்சிருக்கேன், நான் ஒன்னும் பெரிய விஷயம் எல்லாம் செஞ்சிடலையா, நீங்க போய் உங்க கார்ல பெட்ரோல் போடுற வழியை பாருங்க, நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. ராமு செய்த உதவியால ராஜு ஏதாவது ராமுக்கு செஞ்சாரா? வாங்க இந்த கதையை முழுமையா பார்க்கலாம். ராமு ஒரு ஏழ்மையான ஆட்டோ டிரைவர். ராமு பாத்தீங்க அப்படின்னா தன்னோட சவாரிக்கு தினமும் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு காரை தொடச்சு முடிச்சுட்டு தன்னோட சவாரிக்காக போயிடுவாரு. ஒரு சில நாட்கள் நல்ல சவாரி கிடைக்கும், ஒரு சில நாட்கள் சவாரியே கிடைக்காது. ராமு தன்னோட மனைவி லக்ஷ்மி, தன்னோட 2 குழந்தைகள் சோட்டு, ராணி ஒரு சின்ன குடிசையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குடிசை பாத்தீங்க அப்படின்னா மழை காலத்துல உள்ள தண்ணி எல்லாம் வரும். ராமுவோட மனைவி லக்ஷ்மி ஒரு வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ராமுவும் லக்ஷ்மி மிக கடினமான உழைப்பாளி. ராமுக்கு என்ன ஒரே கவலைனா தன்னோட குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கணும். ராமுவோட குழந்தைகள் அரசு பள்ளி தான் படிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த அரசு பள்ளியில புத்தகம் வாங்குறதுக்கும் யூனிஃபார்ம் வாங்குறதுக்கும் பணம், அந்த பணமே ராமுவால கட்ட முடியல. ராமுக்கு அன்றாட ஆட்டோ ஓட்டினா மட்டும்தான் பணம். ராமு வந்து உழைப்புக்கெல்லாம் பயந்தவன் கிடையாது, ரொம்ப துணிச்சலானவன். நம்ம நல்லா இருப்போன்ற ஒரு நம்பிக்கை எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். அதே மாதிரி ராமு ரொம்ப ஏழ்மையானவங்க கிட்ட பணம் வாங்க மாட்டான், ஃப்ரீயாவே கொண்டு போய் அவங்களை விட்டுட்டு வந்துருவோம். அப்ப அந்த தருணத்துல ராமுவோட மனைவி லட்சுமி கேட்பான், நீங்க எப்படி ஃப்ரீயா எடுத்துட்டு போய் கொண்டு போய் விடுறீங்க, நம்மளே ரொம்ப கஷ்டத்துல தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப ராமு ஒரு சிரிச்சுட்டே சொல்வாரு, இல்ல லட்சுமி, நம்ம 4 பேருக்கு உதவி பண்ணா கடவுள் நமக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவாரு அப்படின்னு தன்னோட மனைவி கிட்ட ராமு சொல்றாரு. அப்ப லட்சுமி சொல்லிட்டான், ஆமா நீங்க எவ்வளவு பேருக்கு உதவி செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி கடவுள் செஞ்சுட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நக்கலா கேள்வி கேட்டு சிரிக்கிறேன். கண்டிப்பா நமக்கு கடவுள் உதவி செய்வார்னு சொல்லிட்டு ராமு சிரிச்சுட்டே சொல்றாரு. மறுபுறம் பாத்தீங்க அப்படின்னா ராஜு ஒரு பெரிய தொழிலதிபர். தன்னோட கான்ஃபரன்ஸ் மீட்டிங் முடிச்சுட்டு இரவு 2:30 மணிக்கு வராரு. டெல்லியில அந்த இடத்துல ஒரு தெருவே வெறிச்சோடு இருக்கு, யாருமே இல்ல. திடீர்னு தன்னோட வண்டி நின்னுடுது. என்னன்னு போய் பார்த்தா அப்படின்னா தன்னோட வண்டியில பெட்ரோல் இல்லைன்னு காமிக்குது. சரி, யாரையாவது கால் பண்ணி அழைக்கலாம் அப்படின்னு பார்த்தா தன்னோட போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. என்ன பண்றதே ராஜுக்கு தெரியாம முடிச்சுட்டே இருக்காரு. ஏன்னா வீடு அங்க இருந்து தொலை தூரத்துல இருக்கு. நம்ம கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நினைச்சிட்டு இப்படி கவனக்குறைவா பெட்ரோல் போட மறந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசனையோட இருக்காரு. இருந்தும் தன் வெளில வெயிட் பண்றாரு. அவரோட ஆடைகள் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கோட் சூட் போட்டிருக்காரு, கையில வாட்ச் அணிஞ்சிருக்காரு. அந்த இருட்டிலுமே அந்த வாட்ச் வந்து தகன்னு மின்னுது. ராஜு வந்து தன்னோட தொழில பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆல்ரெடி ட்ரிப்பு போட்டும் 4 பேருக்கு உதவி செய்யட்டும் நல்ல மனப்பான்மை கொண்டவர் ராஜு. அப்ப ராஜுக்கு ஒண்ணுமே புரியாம நின்றுட்டு இருக்கும் போதுதான் ராமு அந்த நேரத்துல தன் ஆட்டோ சவாரியை முடிச்சுட்டு வரும்போது ராஜுவை பாக்குறாரு. அப்ப ராமு கேக்குறாரு, ஐயா உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஆமாங்க, இந்த மாதிரி என்கிட்ட பெட்ரோல் இல்ல, அதனால கார் நின்னுடுச்சு அப்படின்றாரு. என்கிட்ட கொஞ்சம் பெட்ரோல் இருக்கும், வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமு தன் கிட்ட இருந்த பெட்ரோல் எடுத்து ராஜு கிட்ட தராரு. ராஜு அந்த பெட்ரோல் ஊத்திட்டு கார் எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா ராமு செஞ்ச உதவிக்கு உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு சொல்லிட்டு ராஜு கேக்குறாரு. ஐயா அது ஒரு மனித நேயம், ஐயா அது ஒரு மனித நேயம், எனக்கு எந்த உதவி வேண்டாம், நீங்க வந்து ஒரு கார்ல பெட்ரோல் இல்லாம வெளில காத்துட்டு இருக்கீங்க, அதுக்காக நான் கொடுத்தேன், எனக்கு இந்த பெட்ரோலுக்கான பணமும் தேவையில்லை, எந்த உதவியும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ராமு போயிடுறாரு. ராமோட மனசை நினைச்சு ராஜு யோசனை பண்ணிட்டே இருக்காரு, எவ்வளவு ஒரு நல்ல மனிதர், நம்ம இரவு நேரத்துல காத்துட்டு இருக்கோம், வேற யாராவது இந்த இடத்துல இருந்திருந்தா இந்த சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்தி இந்த பெட்ரோல் ரொம்ப விலை அதிகமா வித்திருக்கலாம். ஆனா ராமு தான் கொடுத்த பெட்ரோல் கூட எதுவுமே வாங்காம போயிருக்காரு. இன்னும் இந்த உலகத்துல நல்லவங்களா இருக்காங்களா அப்படின்னு நினைச்சிட்டே போறாரு. நம்ம விலை உயர்ந்த கார்ல போறோம், நமக்கு பெரிய பங்களா எல்லாமே இருக்கு, ஆனா இன்னைக்கு ஒரு நேரத்துல மனித நேயம் எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணிட்டே போறாரு ராஜு. ராமோட மனித நேயத்தை யோசனை பண்ணிட்டே இருக்காரு. அப்ப என்ன பண்றாரு ராஜு வந்து ராமு கிட்ட, உங்களோட
அட்ரஸை கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு. அன்னைக்கு நாள் ஃபுல்லா ராமு பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கா ராஜு. இவர் ஒருத்தர் உதவி பண்ணலன்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லா நம்ம அங்கேதான் இருந்திருக்க வேண்டியது இருக்கும். விடிய காலைல 6 மணிக்கு நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலையா இருந்திருக்கும். இவர் பண்ண உதவியால நம்ம தக்க சமயத்துல வீட்டுக்கு போற மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு ராஜு யோசனை பண்ணிட்டே இருக்காரு. மறுநாள் ராமு என்ன பண்றாரு, எப்போதும் போல என்ன பண்றாரு, தன்னோட காரை தொடச்சிட்டு சவாரிக்காக போறாரு. சில நேரம் பாத்தீங்க அப்படின்னா அந்த தெருக்கள் கூட்டம் அதிகமா இருக்கும். ராமுக்கு நிறைய சவாரி கிடைக்கும். சில நேரம் சவாரியே இல்லாம வருவாங்க. சவாரியே இல்லாம வராத நாள்ல கூட ராமு தன்னோட நம்பிக்கை விட மாட்டாரு. கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல சவாரி கிடைக்கும் நம்பிக்கையோட இருப்பாரு. ஏன்னா அவரோட நம்பிக்கையால கண்டிப்பா ஏதாவது ஒரு சவாரி அவருக்கு கிடைச்சிடும். ஒரு சில நாட்கள் கழிச்சு என்ன பண்றாரு, ராஜு தன்னோட அசிஸ்டன்ட்ட கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ராமுன்னு ஒருத்தர் முகவரி தரேன், அவரை போய் பாருங்க, என்னை பார்க்க சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப ராஜுவோட அசிஸ்டன்ட் என்ன பண்றாங்க, ராமுவை பார்க்க போறாங்க. ராமு ஒரு சவாரி முடிச்சிட்டு கஸ்டமர் இறக்கி விட்டுட்டு இருக்காரு. அப்ப அந்த சமயத்துல ராஜுவோட அசிஸ்டன்ட் போய் இந்த மாதிரி ராஜு சார் உங்களை கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜு சார் அட்ரஸை கொடுத்துட்டு மறுநாள் இங்க இந்த அலுவலகத்தை என்ன பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்க நான் வரேங்கன்னு சொல்றாரு. மறுநாள் என்ன பண்றாரு, ராமு அந்த விசிட்டிங் கார்டை பார்த்துட்டு தன் மனைவி கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்து மறுநாள் ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு யாருன்னு தெரியல. நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரியவருக்கு ஒரு பெட்ரோல் மட்டும் தான் கொடுத்தேன். நான் ஒன்றும் பெருசா இந்த உதவியும் செஞ்சிடல. அவர் தானா இதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அப்ப லட்சுமி சொல்றா, யாருன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமு கிட்ட சொல்றா. சரி நீ சொல்றேன்னு சொல்லிட்டு நானும் போய் பாக்குறேன்னு என்ன பண்றாரு, அவர்கிட்ட இருக்கிறத ஒரே ஒரு புது ட்ரெஸ் இருக்கு. அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டு அந்த ஆஃபீஸ்க்குள்ள போய் பாக்குறாரு. ஆஃபீஸ்ல ரிசப்ஷன் இந்த மாதிரி ராஜு சார் என்ன வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ராஜு சார் நேர்ல போய் பாக்குறதுக்கு போறா ராமு. அந்த கட்டிடம் எல்லாம் கண்ணாடியால ஆன கட்டிடமா இருக்கு. ராமுக்கு அந்த கட்டிடம் பார்க்கும்போது ரொம்ப விசித்திரமா இருக்கு. என்னோட தன்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு கட்டிடத்தை அவன் பார்த்ததே கிடையாது. ஃபுல்லா ஏசி போட்டு ஒரே குளிர்து ராமுக்கு. ராமு கொஞ்சம் ஒரு மாதிரி நடுக்கத்தோட என்ன பண்றான், அந்த ராஜு சாரை பார்க்க போறான். ராஜு சாருக்கு ராமு பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம். வாங்க ராமு எப்படி இருக்கீங்க அப்படின்னு விசாரிக்கிறாரு. ஐயா நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படிங்க ஐயா இருக்கீங்க அப்படின்றாரு. என்னங்க ஐயா நான் ஆபீஸ் வரைக்கும் கூப்பிட்டுருக்கீங்களே அப்படின்றாரு. இல்ல ராமு எனக்கு நான் உங்களுக்கு ஒரு வேலை தரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. என்ன வேலைங்க ஐயா, நான் ஒண்ணுமே படிக்காதவன், எனக்கு போய் என்ன வேலை நீங்க தர முடியும், அது மட்டும் இல்லாம நான் ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. இல்ல ராமு எனக்கு ஒரு நல்ல டிரைவர் தேவை, நீ என்னோட காரை ஓட்டு என்னோட பர்சனல் டிரைவரா எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. என்னங்க ஐயா நானும் உங்க பர்சனல் டிரைவரா, இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு நீங்க ஓனரா இருக்கீங்க, என்ன போய் டிரைவரா சொல்றீங்களே ஏன்னு ராமு கேட்கிறாரு. இல்ல நீ எனக்கு செஞ்ச உதவிக்காக நான் இதுவா செய்யறேன், கண்டிப்பா இதனால நீ மட்டும் முன்னேற மாட்டோம், உன்னோட குடும்பம் முன்னேறும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ராமு கொஞ்சம் தயக்கத்தோட என்ன பண்றான், ஐயா கொஞ்சம் நான் யோசனை பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு ராமு சொல்றாரு. அதுக்கு ராஜு கண்டிப்பா உங்க டைம் எடுத்துக்கோங்க, உங்க டைம் எடுத்துட்டு நீங்க யோசனை பண்ணி சொல்லுங்க அப்படின்றாங்க. ராமு ஒரே யோசனையோடவே போயிட்டு இருக்கான். ஆபீஸை விட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். வீட்டுக்கு போயிட்டு தன் மனைவி லட்சுமிட்ட சொல்றான், இந்த மாதிரி என்ன டிரைவரா கூப்பிடுறாரு, அவர் பெரிய சாம்ராஜ்யத்துக்கு முதலாளி, அவருக்கு போய் நான் எப்படி டிரைவரா ஓட்ட முடியும்னு எனக்கு தெரியல அப்படின்றாரு. அதுக்கு லட்சுமி சொல்றான், ஏன் நீ நல்லா தான் வண்டி ஓட்டுவேன், நீ நல்லபடியா ஓட்டு, அது மட்டும் இல்லாம உனக்கு எப்பவுமே சொல்ல கடவுள் எனக்கு உதவாருன்னு, கடவுள் இன்னைக்கு உதவி இருக்காருன்னு நினைச்சுக்கோ, நீ பல பேருக்கு உதவி பண்ணதால் தான் நீ கடவுள் உனக்கு உதவி இருக்காருன்னு நினைச்சுக்கோ, அதனால உனக்கு வந்த வாய்ப்பை நழுவ விடாத, கண்டிப்பா நீ வேலை செய் அப்படின்னு சொல்றாரு. சரி நான் அப்ப மறுநாளே போய் வேலை செய்யறேன்னு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா நீ சொல்லு அப்படின்னு மனைவி லட்சுமி சொன்னதும் மறுநாள் ராம என்ன பண்றாரு, நேரடியா போய் ராஜு சாரை சந்திச்சு, ஐயா நான் உங்க கிட்ட வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்றாரு. ராஜுக்கு ஒரே சந்தோஷம், நீ நல்ல முடிவு தான் எடுத்திருக்க அப்படின்னு சொல்றாரு. மறுநாள் என்ன பண்றாங்க, யூனிஃபார்ம் தராங்க. யூனிஃபார்ம் கொடுத்துட்டு நீ மறுநாள் வீட்டுக்கு வந்துரு அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம ராஜு சார் பங்களா பக்கத்துல ஒரு ஒர்க்கர்ஸ்க்கான ஒரு சின்ன ஒரு வீடும் தராங்க. அது ராமுவோட பழைய வீடு ஒழுகுற வீடு மாதிரி இல்லாம ரொம்ப ஒரு வசதியான வீடா இருக்கு. அப்ப மறுநாள் என்ன பண்றாங்க, ராமு தன்னோட யூனிஃபார்ம் கொடுத்தோடனே தன் மனைவிட்டு காமிக்கிறாரு. இந்த யூனிஃபார்ம் போட்டோடனே நான் எப்படி இருக்கேன், ரொம்ப அழகா இருக்குல்ல, நான் பெரிய கம்பெனி ஓனர் மாதிரிலாம் இருக்கல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவருடைய மனைவி லட்சுமி, ஆமா நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தன் கணவர் ரசிச்சு சொல்றாங்க. சரி நான் வேலைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ராஜுவோட பங்களாக்கு ராமு போயிட்டு இருக்காரு. அப்ப ராஜு கூட பங்களாக்கு போனோடனே, வாங்க ராமு இதுதான் என்னோட காரு, இது என்னோட கார் மாதிரி பாத்துக்காதீங்க, உங்களோட ஆட்டோ எப்படி நீங்க பாத்துட்டீங்களோ அந்த மாதிரி இந்த காரையும் பாத்துக்கோங்க அப்படின்னு நினைக்கிறாரு. ராமு நினைக்கிறாரு மனசுக்குள்ளே, என் வாழ்நாள இந்த மாதிரி ஒரு காரை நான் பார்க்க முடியுமா, தொட முடியும் கூட நினைச்சது கிடையாது, ஆனா இந்த சொகுசு காருக்கு நான் டிரைவரா அப்படின்ற மாதிரி யோசனை பண்றாரு. ராமுக்கு ஏதோ சுமாரதான் காரோட தெரியும், இருந்தும் தன் அந்த மர்சிடிஸ் காரை ரொம்ப சீக்கிரமா ஓட்ட பழகிக்கிட்டாரு. அப்ப நல்லபடியா ராமுவும் ராஜுவும் அடிக்கடிக்கு கார்ல ஒன்னா பயணிக்கிறாங்க. ஒரு சில நேரத்துல ராஜு கேட்பாரு, நான் தொழில் நேரத்துல இந்த இடத்துல நான் இருந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயத்துல கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்வாரு, பணம் வந்து போகும் சார், நம்ம பணம் சம்பாதிக்கிறத விட மனித நேயம் தான் சார் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமு சொல்வாரு. ராமு சொன்னதால ராஜு ராஜுவோட மனசு ரொம்ப மனசு நெகிழ்ச்சியா இருக்கு. ராமு நம்மளோட எளிமையா தான் இருக்கான், ஆனா நிறைய விஷயம் நல்லதா சொல்றானே நினைச்சிட்டு இருக்காரு. அப்ப ராமு கிட்ட ராஜு ஒரு நாள் கேட்கிறாரு, என்ன எப்படி இருக்காங்க, பிள்ளைங்களா படிக்கிறாங்களா சார் அப்படின்னா, இல்லைங்க சார் எனக்கு எங்க பிள்ளைங்களை சேர்க்கணும்னு தெரியல அப்படின்னு சொன்னோடனே மறுநாள் என்ன பண்றாரு, ராஜு ராமோட பிள்ளைங்க 2 பேரு சோட்டு ராணி என்ன பண்றாரு, ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்கூல்ல சேர்க்கிறாரு. ராமுக்கு தன் பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்க்கறது ஒரு பெரிய கனவா இருந்தது. அந்த கனவையும் ராஜு நிறைவேற்றிட்டாரு. ராமுக்கு ஒரே சந்தோஷம், தன்னோட வாழ்க்கையில அவர் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு தன் பிள்ளைகளை பெரிய ஸ்கூல்ல ராஜு படிக்க வச்சிருக்காரு நினைச்சு ரொம்ப நன்றி செலுத்துறாரு. ஐயா நீங்க எனக்கு கிடைச்ச
பெரிய தெய்வம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல என்னால முடிஞ்சதான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ராஜு நிறைய NGOஸ்க்குலாம் பணம் கொடுத்திருக்காரு. ஆனா ராஜுக்கு வந்து நான் பணம் கொடுத்திருக்கேன்னு பெருமையை யார்ட்டு சொன்னது கிடையாது. அது எப்பவுமே மறைச்சே இருக்கணும்ன்றது மட்டும் தான் ராஜு நினைப்பாரு. ராஜு ஒரு ரொம்ப நல்ல குணம் படைச்சவரு. அது மட்டும் என்ன பண்றாரு, ராமு கிட்ட நிறைய விஷயங்களை பத்தி ஆலோசனை கேட்கவும் ஆரம்பிச்சிட்டார் ராஜு. அதான் ராஜுவும் ராமுவும் ஒரு வேலைக்காரங்க மாதிரி இல்லாம ஒரு நல்ல நண்பர்கள் போல இருக்காங்க. அப்ப இப்படி தொடர்ந்து அப்படியே இருக்கும்போது என்ன பண்றாரு, ராஜு என்ன பண்றாரு, ராமு கிட்ட கேட்கிறாரு, நம்ம தொழிலாளருக்கு ஏதாவது ஒரு செய்யணும், ஆனா என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு யோசனை பண்ணும்போது, ஐயா எல்லாராலையும் கல்வி கொடுக்க முடியாது, நீங்க ஒரு சிறு பள்ளி ஆரம்பிச்சு கல்வி கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் ஏன் அப்படின்னு. இல்ல ஏற்கனவே நம்மகிட்ட பள்ளி இருக்கு அப்படின்றாரு. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ராஜு. ஐயா அதை நீங்க இன்னும் பெருசாக்குங்க அப்படின்றாரு. சரி ராமு, கண்டிப்பா நான் செய்யறேன்னு சொல்லிட்டு ராஜு சொல்றாரு. ராமுவோட ஆலோசனை எப்படி என்ன பண்றாரு, நல்ல ஒரு பெரிய பள்ளி கட்டுறாரு. அங்க வேலை செய்யற தொழிலாளர்கள் எல்லாருக்குமே அந்த பள்ளி இலவசமா கல்வி அப்படின்னு சொல்றாரு. நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆனுவல் டே அப்போ ஒரு ஸ்பீச் ஒன்று நடக்குது. அந்த இடத்துல ராமுக்கு ஒரு வாய்ப்பு தராது ராஜு. அப்ப ராமு சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு ஓனர் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். என் வாழ்க்கையை மாற்றியவர். அதாவது தன் ஓனர்னு ஒரு திமிர் பிடிச்ச அகங்காரம் இல்லாம 4 பேருக்கு உதவி இருக்கணும், பணம் நம்ம கிட்ட தான் இருக்கணும், மற்றவங்க எல்லாம் ஏழையாதான் இருக்கணும்னு நினைக்காம 4 பேருக்கு உதவுகிறோம் ராஜுவையாவிற்கு. ராஜுவையா எப்பவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து சொல்றான். அது மட்டும் இல்லாம ராஜுவையா இங்க உள்ள தொழிலாளர்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கல்வியை கொடுக்குறாரு. அதனால என்னைக்குமே அவர் மேன்மையானவர் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசுறான். ராமு நிறைய நல்ல விஷயங்கள் செய்ய ராஜுவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு நாள் ராஜு என்ன பண்றாரு, ராமு தன்னோட ஆபீஸ்க்கு கூப்பிடுறாரு. ராமு வராங்க. ராமு எனக்கு ஒரு உதவி பண்றியா அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க ஐயா சொல்லுங்க அப்படின்றாங்க. இல்ல நான் ஒரு தொண்டு நிறுவனம் வச்சுட்டு இருக்கேன், அந்த தொண்டு நிறுவனத்தை இப்ப என்னால எடுத்து நடத்த முடியல, நீ அதை பொறுப்பா இருந்து பாத்துக்கணும் அப்படின்றாரு. ஐயா நான் அவரும் டிரைவர் மட்டும் தான், என்ன போய் இவ்வளவு பெரிய பொறுப்பு தரீங்களே அப்படின்னா, எனக்கு போய் இவ்வளவு பெரிய பொறுப்பு தரீங்களா, என்னால பாத்துக்க முடியாதுங்க ஐயா அப்படின்றாரு. இல்ல கண்டிப்பா உன்னால பாத்துக்க முடியும், உன்னால பாத்துக்க முடியும்னு நான் நம்புறதால தான் நான் உனக்கு இந்த தொண்டு நிறுவனத்தையும் உங்ககிட்ட தரேன், அதனால கண்டிப்பா உன்னால செயல்படுத்த முடியும், அதனால நீ இதை எடுத்து செய் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க ஐயா அப்படின்னா, அது மட்டும் இல்லாம இது யாருக்கு வேலை கிடைக்கணும்ன்றது எல்லாத்துக்குமே ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்றாரு. சரிங்க ஐயா, யாருக்கு கஷ்டம் இருக்கோ அவங்களுக்கு நல்லா உதவி பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரியே ராஜு சொன்ன மாதிரியே ராமு தன்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சாரு. தன்னோட கடின உழைப்பால் நிறைய பேர் வாழ்க்கையை மேம்படுத்த ஆரம்பிச்சாரு. யாருக்கு வேலை இல்லை, யாருக்கு ஊதியம் இல்லை, யாருக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சுட்டே இருந்தாரு. அது மட்டும் இல்லாம ராமுவோட பிள்ளைங்கள் பாத்தீங்க அப்படின்னா, ராமுவோட மகன் சோட்டு வந்து அறிவியல ரொம்ப ஆர்வமா இருந்தான். ராமுவோட மகள் ராணி வந்து ஓவியத்துல ரொம்ப ஆர்வமா இருந்தா. இவங்க 2 பேருமே இதுல சிறந்து விளங்கினாங்க. இதை பார்த்து ராமுக்கும் லட்சுமிக்கும் ஒரே சந்தோஷம். இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க நல்லா வளர்றதுக்கு காரணம் ராஜு பையா தான். என்றென்றைக்கும் எப்பவுமே நம்ம ராஜு பையாவை எந்த சூழ்நிலையும் மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அப்ப ராமுவோட மனைவி அந்த ராஜு சார் பங்களா பக்கத்துல ஒரு வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுக்கு போன உடனே ஒரு ஃப்ரிட்ஜை பாக்குறாங்க. லட்சுமி அதை திறந்து பாக்குறாங்க. எங்க இது வந்து எனக்கு ரொம்ப நாள் கனவு, இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கணும்ன்றது, இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்றாங்க. அப்ப ராமு கேட்கிறாரு, இந்த யூனிஃபார்ம்ல நான் எப்படி இருக்கேன் அப்படின்றாங்க. அப்ப ராமோட மனைவி லட்சுமி சொல்றாங்க, நீங்க ராஜா போல இருக்கீங்க, உங்களுக்கு என்னங்க குறை அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம ராமோட மனைவி லட்சுமி நான் தையல் மிஷின் வச்சு கத்துக்கிட்டு 4 பேருக்கு அவங்களும் உதவி பண்றாங்க, அவங்களும் 4 பேருக்கு இப்ப சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ராம பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கை மட்டும் வாழாம பிறர் வாழ்க்கைக்காகவும் வாழ்ந்தாரு. அதனாலதான் அவர் எப்பவுமே சிறப்பா இருந்தாரு. ராஜு சாரோட நம்பிக்கையும் அவர் பெற்றிருந்தாரு. ராஜு சார் நம்பிக்கையில என்ன பண்றாங்க, ராமோட வாழ்க்கை ரொம்ப பெருசாவே மாறி இருந்தது. இந்த கதை பாத்தீங்க அப்படின்னா மனிதனையும் கடின உழைப்பு நம்பிக்கைக்கு பெற்ற வெற்றி தான் ராமுவோட வெற்றி. ஏன்னா ராமு வந்து தன் வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு இப்ப உயர்ந்திருக்கான். ஒரு பங்களா வீடு, தன்னோட குழந்தைங்களும் நல்ல படிப்பு, அவன் எதிர்பார்த்தது ரொம்ப சிறப்பாவே அவனுக்கு கிடைச்சிருச்சு. ஒரு சில பேருக்கு நம்ம செய்யற உதவியெல்லாம் நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ராமோட வாழ்க்கையில நிஜமாவே ஆகியிருக்கு. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.